அம்மா என்னம்மா முட்டாள் மாதிரி நீ பாட்டுக்கு நான் போலீஸுக்கு போவேன்னு சொல்லிட்டேன். போலீஸ்லேருந்து விசாரிச்சா உண்மையெல்லாம் வெளியே வந்துருமே. நம்மளா சொல்கிற வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்கடி. அதுக்கு மேலே நான் போலீஸ்க்கெல்லாம் போகல, சும்மா அவங்க மாமனை பயம்படுத்த தான் அப்படி சொன்னேன். ஆமாம், அவர் என்ன சின்ன பப்பாவா நீ போலீஸ்க்கு போகிறேன்னு பயப்பட? அவருக்கே போலீஸில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. சும்மா இருக்கிற அவருக்கு நீயே ஐடியா கொடுக்குறம்மா. இதெல்லாம் ரொம்ப ஓவர் மச்சான். தங்கச்சின்னாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. ஒரு நிமிஷம் சைலண்டாரு. உங்கள் அப்பா வாய்ஸ் மாதிரி கேட்குதே, வந்துட்டாங்களா என்ன? என்னம்மா சொல்கிற? அவர் ஏன் இங்கே வர போகிறாரு? எங்க மச்சான், எங்க அவங்க 2 பேரு? கூப்பிடுங்க அவங்கள. ஐயோ ஆமாம்மா, எனக்கும் அப்பா வாய்ஸ் கேட்குது. இந்த மனுஷனை வேற சமாளிக்கணுமே இப்போ. முதலே என் பேச்சை கேட்க மாட்டான், என்னை நம்பவும் மாட்டான். இப்போ என்ன செய்ய? என்னம்மா பண்ண போகிறோம்? இது அழுது ஏதாச்சும் ஒரு நாடகத்தை போடுவோம். நம்மளுக்கு நடிக்க கற்று தரணும். அருணா, அருணா வாடி, உங்கள் அப்பனுக்கு வெறி ஏறிடுச்சு. மச்சான் அடியே நீதானடி என் போதை தேனே பச்சைக்கிளி, சகிய நீ யாரடி கை தீண்டும். ஹாய் ப்ரோ, உங்கள் பச்சைக்கிளி மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு தெரியுதோ? என்னெல்லாம் தெரியலையா? அடட தங்கச்சி, உன்னை போய் மறக்க வேணாம். எங்க காதலுக்கு பாலமே நீதாமா. அது அந்த மரியாதை இருக்கட்டும். ரொம்ப தேங்க்ஸ்டா மச்சான். இருக்கட்டும்டா. சிஸ்டர், நீங்கள் பேசின்னு இருங்க, நான் உங்களுக்கு குடிக்க ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் எதுவும் வேண்டாண்ணா. பரவாயில்லம்மா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ஆரஞ்சு முடி, கொஞ்சம் கூட வரீங்களா? எது ஆரஞ்சு முடியா? ஆமாம், உங்கள் பேரே எனக்கு தெரியாது, அதான். எத்தனை தடவை சொல்கிறது? என் பேர் கனி. ஓ ஆமாம் ஆமாம், கனி ஃப்ரூட், மறந்துட்டேன். ஆரஞ்சு ஃப்ரூட், கொஞ்சம் வரீங்களா கூட? எது? அட வாங்கம்மா, காஃபி போடணும். சரி சரி வரேன், போங்க. ஏய் போவாதடி. நீ ஒன்றும் பயப்படாத ஹாசினி, நான் இங்கே தான் இருக்க போகிறேன், வெளியெல்லாம் போகல. என்ன பேசணும்னு நினைக்கிறியோ மனசை விட்டு பேசிக்கோ. சரி. அடியே நீதானடி என் போதை தேனே முத்தம் கொண்டு. பச்சைக்கிளி, என்ன என்ன பார்க்கணுன்னு சொன்னீங்களா? எதுவாக இருந்தாலும் அங்கேருந்தே பேசுங்க, பக்கத்தில் வர வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. பெண்ணே பெண்ணே உந்தன் கையில் நான். எப்படி இருக்க பச்சைக்கிளி? இருக்கேன். நீங்கள்? நான் நல்லா இல்லை பச்சைக்கிளி, நான் கொஞ்சம் கூட நல்லா இல்லை. உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். வீட்டில் நிறைய பிரச்சனை. நான் உன்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டதால தான் இன்னைக்கு இந்த நிலமையில இருக்கிறேன். என்னை மன்னிச்சிட்டு பச்சைக்கிளி. நான் உன்கிட்ட அப்படி நடந்திருக்க கூடாது. உன் கண்ணு முன்னாடியே இன்னொரு பொண்ணு கூட சுத்தினேன். என்னை மன்னிச்சிடு. அதை விடுங்க, அது எதுக்கு இப்போ அதெல்லாம் பேசுகிறீங்க? அதெல்லாம் நான் அப்போவே மறந்துட்டேன். இப்போ என்கிட்ட என்ன பேசணும்? நீங்கள் எதுக்கு என்னை பார்க்க சொன்னீங்க? ஆமாம், நீ வீட்டில் இல்லையாமே, ஹாஸ்டலில் இருக்கிறேன்னு கேள்விப்பட்டேன். ஏன் பச்சைக்கிளி, என்னாச்சு? என்னாலையா? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் தான் ஹாஸ்டலுக்கு போகணுன்னு விருப்பப்பட்டேன். பச்சைக்கிளி, ஐம் ரியலி சாரி. உன்னோட இந்த நிலைமைக்கு, என்னோட இந்த நிலைமைக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணமாக போயிட்டேன். என்னை மன்னிச்சிட்டு பச்சைக்கிளி. என் மனசார உன்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். அதான் நான் அதெல்லாம் அப்போவே மறந்துட்டேன்னு சொன்னேன்ல, விடுங்க. இவ்வளவு தானா? அப்போ நான் கிளம்பட்டா? என்ன பச்சைக்கிளி, என்னை பார்த்ததுல உனக்கு சந்தோஷமே இல்லையா? என்கிட்ட எதுவும் பேசுறதுக்கு உனக்கு இல்லையா? இல்லை, உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. ஏன் பச்சைக்கிளி? ஆனால் நான் உன்கிட்ட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. நம்ம லைஃப் பற்றி நான் உன்கிட்ட நிறைய டிஸ்கஸ் பண்ணணும். உங்ககிட்ட என் லைஃப்பை பற்றி
நான் ஏன் டிஸ்கஸ் பண்ணணும்? என்ன பச்சைக்கிளி, நம்பன்னு நான் சொல்கிறேன், ஆனால் ஏன் லைஃப்னு நீ சொல்கிற? சீனியர், போதும் சீனியர். இனி என்னால் எந்த துக்கத்தையும் தாங்க முடியாது, எந்த அவமானத்தையும் தாங்கிக்க முடியாது. இதோட என்னை விட்டுருங்க. சத்தமாய் நான் அழுதிடதான் இங்கு அத்தனையும் யுத்தமாக. என்னது விட்டுடணுமா? ஹாசினி, என்ன பேசுகிற? தெரிஞ்சுதான் பேசுறியா? நான் உன்னை லவ் பண்ணுறேன். எந்த காரணத்துக்காகவும் உன்னை விட்டுற மாட்டேன். இதை நீங்கள் உங்கள் அத்தை பொண்ணு கூட சுத்தாமல் இந்த டயலாக் அடிச்சிருந்தீங்கன்னா நான் நம்பியிருப்பேன். ஆனால் நீங்கள் யாருன்றதை பார்த்துட்டேன். இனி இந்த டயலாகெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஹாசினி, அதான் நான் சொல்கிறேன் இல்லை, புத்தி கெட்ட போய் என்னென்னமோ பண்ணிட்டேன். அதால தான் இப்போ நான் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டின்னு இருக்கேன். நீ தான் என்னை காப்பாற்றணும். வாட்? நானா? நான் நான் எப்படி காப்பாற்ற முடியும்? ஆமாம், உன்னால் மட்டும்தான் என்னை காப்பாற்ற முடியும். அதான் எப்படி? நம்ம 2 பேரும் உடனே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். வாட்? அருணா, அம்மா, அப்பாம்மா. ஆமாடி கிருத்திகா, இந்த மனுஷனை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அவரை பார்த்தாலே கோவமா இருக்கிற மாதிரி தெரியுதுமா. எப்படிம்மா சமாளிக்க போறோம்? இரு இரு, இந்த மனுஷனை எனக்கு சமாளிக்க தெரியாது. ஒரு கண்ணீரை போட்ட வாய முடின்னு போயிட போறாரு. என்னங்க, இப்பயாச்சும் இந்த ஞாபகம் வந்துச்சு. என்னடி நாடகம் நடிச்சுன்னு இருக்கியா? என்னங்க பேசுறீங்க நீங்க? நான் எதுக்குங்க இங்கே உட்காந்து நாடகம் ஆடணும்? நீங்க இந்த விஷயத்த கேட்டா நீங்க கூட சைலண்டா இருக்க மாட்டீங்க. அப்படி என்ன பொல்லாத விஷயம்? நம்ம நம்ம பொண்ணோட வாழ்க்கையே போச்சுங்க. அப்புறம் வேற என்னென்ன ஆச்சு? மாப்பிள்ள, கொஞ்சம் நிதானமாக பேசுங்க மாப்பிள்ள. சண்டை எதுவும் வேண்டாம். நீங்க சும்மா இருங்க மச்சான். உங்க தங்கச்சி பத்தி உங்களுக்கு முழுசா தெரியல. மேலே சொல்லு, என்னாச்சு நம்ம பொண்ணுக்கு? அவளோட வாழ்க்கைக்கு என்ன பங்கம் வந்துருச்சு? அது எப்படிங்க நான் என் வாயால சொல்லுவேன்? எனக்கு சொல்லவே வாய் கூசுது. என் அண்ணன் பையன் இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. மேலே சொல்லு. அதுக்கு தாங்க நம்ம பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விட்டு வரக்கூடாதுன்னு இங்கேயே உக்காந்துட்டேன். ஓ, அப்போ நம்ம பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும். ஆமாங்க. சரி, உன் பேச்சுக்கே வர நான். நீ ஒரு உண்மையான அம்மாவா இருந்திருந்தா என்ன பண்ணியிருந்திருக்கணும்? இந்த விஷயத்த உடனடியாக எனக்கு சொல்லியிருக்கணும் இல்லை? ஏன் இந்த விஷயத்த என்கிட்ட சொல்லலை? அது எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சுங்க. நீங்கள் என்னை வீட்டை விட்டு அனுப்பிடுவீங்கன்னு நான் எதுவும் சொல்லலை. உனக்கு என் மேலே பயம்? ஆமாங்க. இதை நான் நம்பணும். என்னங்க, எதுக்கு இப்போ அடிச்சிங்க? அடிச்சதோடு நிறுத்திட்டனேன்னு சந்தோஷப்பட்டுக்கோ, இல்லை இங்கே ஒரு கொலையே விழும். மாப்பிள்ள, நீங்கள் சும்மா இருங்க மச்சான். எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்குது. நீங்கள் என்ன தங்கச்சின்னு இப்படி இங்கேயே உட்கார வச்சா உங்கள் குடும்பம் நாசமாக தான் போயிடும். சொல்லின்னு இருக்கேன், பார்த்துக்கோங்க. இவ அப்படி சொன்ன மறுகணமே இவளை வீட்டை விட்டு துரத்தி இருந்திருக்கணுமாச்சு. அப்படி பண்ணாமல் நீங்கள் பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. கிருத்திகா, அப்பா. ராக்கி என்ன பண்ணா உன்ன? அப்பா, அது என்கிட்ட என்னங்க, நம்ம பொண்ணோட மானத்தை நீங்களே இப்படி எல்லாரும் முன்னாடியும் வாங்குறீங்களே, அது சொல்ல முடியாதுங்க அப்படியெல்லாம். உனக்கு என்ன நியாயம் வேணும் அதானே? அதை இப்போ நான் வாங்கி தரேன். கிருத்திகா சொல்லு, ராக்கி என்ன பண்ணா? ஐயோ மாப்பிள்ள, விடுங்க மாப்பிள்ள, அவ சங்கடப்படுறா. மச்சான், இவங்க 2 பேரும் உங்கள் வீக்னஸை தெரிஞ்சு வச்சிருக்காங்க. நீங்கள் சும்மா இருங்க, எதுவும் பேசாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் எல்லாத்தையும். சொல்லுமா கிருத்திகா, நீ என்ன நடந்துச்சுன்னு சொன்னா தானே
உனக்கான நியாயத்தை வாங்கி கொடுக்க முடியும். உங்கள் அம்மா ஆசைப்படுற மாதிரி உனக்கு நியாயம் வேண்டாவா? இல்லைப்பா, அது மாமா என்கிட்ட இல்லை, வேணாம்ப்பா, எனக்கு சொல்லவே ஒரு மாதிரி இருக்கு. அப்போ சரி, இந்த விஷயத்த நம்ம இப்படி டீல் பண்ண வேண்டாம். பேசாமல் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா என்ன? எப்படியும் ராக்கியும் காணோம். நம்மளுக்கு 2 வேலையும் முடிஞ்ச மாதிரி ஆச்சுல்ல. ராக்கியும் கண்டுபிடிச்சி தருவாங்க, இந்த கேஸும் முடியும். என்னது, போலீஸா? ஆமாம் அருணா, நம்ம என்ன கேட்டாலும் கிருத்திகா சொல்ல மாட்டா. போலீஸ் கேட்குற விதத்தில் கிருத்திகாவையும் ராக்கியும் கேட்டாங்கன்னா 2 பேரும் சொல்லிடுவாங்கல்ல. ஐயோ அப்பா, போலீஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா.